அன்பு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் என் பிள்ளைக்காக நான் மரித்தேன்னா, இத்தனை பாடுகளை நான் தாங்கி கொண்டேன்னா உலகத்துல இன்னைக்கும் நித்தியமாய் வாழ்ந்திருப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்பினார். சகலத்தையும் நம்பினார், சகலத்தையும் விசுவசித்தார், சகலத்தையும் சகிச்சார். அவருக்கு கொடுக்கிற அவமானங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாம் சகித்து கொண்டார். தேவனுடைய குமாரனா இருந்தும் கூட தற்பொழிவை நாடாதவராய் தாழ்மையை தரித்து கொண்டார். தாழ்மையை தரித்து கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவர் சிலுவை சாவுக்கே தன் ஒப்பு கொடுத்தார். அவர் தலையை கொட்டி தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னாங்க, காரி துப்புனாங்க, அடிச்சாங்க, வாரினால அவ்வளோ அடிகள், 40 கொன்றுக்குரிய 39 கசைடிகள், உடல் முழுக்க காயமாச்சு, உழுத நிலம் போல ஆச்சு அவருடைய உடல். அத்தனை வலியும் வேதனையும் யாரால தாங்கிக் கொள்ள முடியும்? நம்ம இயேசு கிறிஸ்துவானவரால மட்டும்தான் அத்தனை வேதனைகளும் தாங்கிக் கொள்ள முடியும். வேற யாராலையும் இது முடியாது. அவருடைய நம்பிக்கை என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் என்னைக்கோ நித்தியமாய் பரலோகத்துல வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிமித்தம் இத்தனையும் சகித்து கொண்டார். அவருடைய அன்பு என்னைக்குமே பொய்க்காது. அவருடைய அன்பு என்னைக்குமே ஃபெயிலாகவே ஆகாது, இல்லையா? சோ அந்த அன்பை நாம நினைத்து விசுவாசித்தோம் என்றால் பாவங்களுக்குள்ள ஈடுபட மாட்டோம். ஆண்டவரோட அன்பை மட்டுமே ருசி பார்ப்போம். மற்றவர்களுடைய அன்பு, உலகத்துல இருக்கக்கூடிய அன்பு மாய்மாலம் உள்ளதா இருக்கும். அவங்க பணம் இருந்தா நேசிப்பாங்க, பணம் இல்லைன்னா நேசிக்க மாட்டாங்க. அந்த அன்பை நாம நேசிச்சுட்டு அந்த அன்புக்காக ஏங்கி கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொள்கிறவர்களா நாம இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய அன்பை மட்டுமே நம்ம சிந்தித்து கொண்டு அவரையே நேசிக்க கற்றுக்கொண்டிருப்போம்.